மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அகில இந்திய எம்ஜிஆர் அமைப்பு சாரா கட்டுமானம் அனைத்து தொழிலாளர் பொதுநல சங்க சார்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு முன்னிட்டு நாடெங்கும் தமிழின தலைவனை இந்த நினைவு கொண்டு என்றும் மறவாத, அதுபோல திரையுலகிலும் முடிசூடா மாமன்னன் என்ற பட்டத்தையும் பெற்ற புரட்சித் தலைவர் அவர் போல இனி ஒருவர் பிறப்பது மிகவும் கடினம். தமிழகத்தை 10 ஆண்டு காலம் சீரோடும் சிறப்பாகவும் ஏழை எளிய மக்களுக்கு காது கேளார், உடல் ஊனமற்றோர், பார்வையற்றோர் இவர்கள் எல்லாருக்கும், முதியோருக்கும் பல நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சீரோடும் சிறப்பாகவும் ஆட்சி அமைத்த எங்கள் தலைவனை போல் இனி இந்த தமிழகத்தில் இனி ஒரு முதல்வர் கிடைப்பாரா என்றது மிகவும் கடினம் என்பதை தெரிவித்து, அவருடைய புகழ் என்றும் மறவாமல் இன்றும் என்றும் நாளை வரையும் நீடித்து நினைவில் நிற்கும் அளவிற்கு மக்கள் மனதில் பேர் எடுத்து, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பெயர் எடுத்த ஒரே தமிழக தலைவன் எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர். மீண்டும் ஒரு முறை தமிழகத்தின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் இந்த நினைவை ஏற்றி வரும் காலத்தில் அவருடைய புகழ் என்றென்றும் நிலை நீட்டி நிற்க, என்றும் அவருடைய தொண்டர்கள் அனைவரும், தொழிற்சங்கம், உடல் உழைப்பு தொழிலாளிகள் மற்றும் அனைத்து தொழிலாளிகளும் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்று இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் புரட்சித் தலைவரை பற்றி கூறிக்கொள்கிறேன். என்றென்றும் தமிழகத்தை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் இதய தெய்வத்தின் இதயத்திற்கு நீண்ட எங்களுடைய மங்களோடு கண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் வாழ்க புரட்சித் தலைவர் புகழ் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறோம். நாங்கள் சின்ன வயசு இருக்கும் போதும் எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் எம்ஜிஆருக்காக அவருடைய நினைவு நாள்லையும் சரி, இறந்த நாள்லையும் சரி, அவருடைய பிறந்த நாள்லையும் சரி நிறைய ஏழைங்களுக்கு உதவியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த இன்டென்ஷன், அவருடைய தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ வந்ததுன்னா ஏழைங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் வருது. அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் தான். இன்றைக்கி என்னுடைய குழந்தைங்களும் அதே மாதிரி தாத்தா எம்ஜிஆர் தாத்தான்னு வராங்கன்னா அதுக்கு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு அவரை பற்றி நாங்கள் பேசுவோம், அவரோட படங்களை பார்ப்போம், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து. அடுத்தபடியே ஒரு தலைவர் திரும்பி வர்றது எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. அப்படி ஒரு தலைவர் இருந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க அவருடைய புகழ். நன்றி. எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் சொல்லுங்க.